பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இரண்டு சம்பவங்களை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குதிரைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அதை கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது அசர் தொழுக தாமதமாயிருச்சு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான பாருங்க. அவர்கள் நபி, ரசூல் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தொழுகை சாதாரண காரணத்துக்காக வீணாயிருச்சே என்பதற்காக அந்த அத்தனை குதிரைகளை, சொல்லப்படுகிறது 20,000 குதிரைகள் அறுக்கப்பட்டு அந்த செல்வத்தை போக்கிக் கொண்டார்கள். காரணம் ஒரே காரணம்தான், அல்லாஹ்வுடைய ஒரு கடமை தாமதமானது மட்டும்தான். இன்னைக்கு நம்ம எத்தனை கடமைகள், எத்தனை ஃபராயிதுகள் தெரிந்தும் தெரியாமலும் வேண்டுமென்றே விட்டுட்டு இருக்கோம். பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நல்ல மாகுல உருவாக்கி தர்றது இல்லை, அவங்களும் அதை எதிர்பார்க்கறது இல்லை, சொன்னாலும் கேட்கறது இல்லை. பெரிய பெரிய நபர்களுடைய பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கிறாங்க. யார குறை சொல்றது? உலகம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? முஸ்லிம் இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லிம்களுடைய எதிரிகள். ஆனால் அது சாத்தியம் இல்லை. காரணம், எப்போது முஸ்லிம்கள் இல்லையோ உலகம் அழிஞ்சிடும். இப்போ இந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹு தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். என்னுடைய அடியானை பார், 20,000 ஒட்ட குதிரைகள், அது பலமான குதிரைகள், ஜிஹாதுக்காக பயணத்திற்காக வைத்திருந்த குதிரைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தொழுகை தாமதப்படுத்தப்பட்டது என்பதற்காகவே அந்த சொத்தை அழித்து விட்டார் என்னுடைய அடியார் என்பதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? வலி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்காக அர்ரீஹ, காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று இவருடைய கட்டளைக்கு இணங்கும், இவருடைய கட்டளையை கேட்கும், இவருடைய உத்தரவை செவியுற்று நடக்கும். எங்க போகணும், எப்போ போகணும் சொல்றோமோ இவருடைய சிம்மாசனத்துடன் அது தூக்கிட்டு அப்படியே போயிடும். வரி சுலைமான ரீஹ உதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன். ஒரு மாத தொலைதூரத்தை ஒரு காலை பொழுதில் அது கடந்துவிடும். ஒரு மாத தொலைதூரத்தை ஒரு மாலை பொழுதில் கடந்துவிடும், சென்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையை, அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை அல்லாஹு தஆலா இந்த தியாகத்திற்கு பதிலாக கொடுத்தான் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்க பார்க்க வேண்டிய விஷயம், நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் முக்கியமாக இருந்தானே தவிர அவங்களுடைய அரசாங்கம் அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்ல, பதவி அல்ல, சொத்தோ செல்வாக்கும் அல்ல என்பதை திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக, ரசூல்மார்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியீன், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், சய்யிதுல் முர்சலீன், அப்படிப்பட்ட ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் தொழுவதற்காக காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள், பைத்துல்லாவிற்கு செல்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். நீங்க தொழக்கூடாது, நீங்க வரக்கூடாது என்பதாக தடுக்கப்படுகிறார்கள். உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லப்படுகின்ற நபர் அந்த காபத்துல்லாவுடைய பொறுப்பாளராக இருந்தார். அந்த காபத்துல்லாவுடைய சாவி அவரிடத்தில் அப்பொழுது இருந்தது. ரசூலுல்லாஹ் வேறு வழி இல்லாமல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2 ரக்காத் 4 ரக்காத் ஃபர்துகள், வாஜிபுகள், சுன்னத்துக்கள் வீட்டுல தொழுவலாம், பள்ளியில தொழுவலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்தியாவுடைய மாஹூல் கொஞ்சம் மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம தான். சில பகுதியில பார்த்தீங்கன்னா வெளியே தொழுவதற்கு தடையாக இருக்கிறது. அதை உருவாக்கியது நாம் என்று சொன்னால் மிகை அல்ல. தொழுகின்றவன் தொழவில்லை என்று சொன்னால் எதற்கு பாகு என்று அவன் கேட்கின்றான். பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டியவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசல் எதற்கு என்று கேட்கின்றான். எனவே இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்ற, மதர்சாக்காரவங்க கரெக்ட்
தன்னுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு மட்டும், ஏழை பிள்ளைகளுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்தி அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து மதரசா மக்தப் நடத்தினால் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் தீர்ப்பான். அங்க அநீதி இழைக்கப்பட்டால் ஒருவேளை, எந்த மதரசாவும் சொல்லல, எந்த மக்தபையும் சொல்லல, எந்த மஸ்ஜிதையும் சொல்லல, எந்த பைத்துல் மாலையும் சொல்லல, பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து இது என்னவென்றால், எங்கே ஹியானத் ஏற்படுமோ, எங்கே திருட்டும் ஊழலும் ஏற்படுமோ, எங்கே மோசடித்தன்மை வருமோ, அது யார் செய்தாலும் சரி, எவன் செய்தாலும் சரி, எவர் செய்தாலும் சரி, யார் கேட்பாங்களோ இல்லையோ ரப்பு கேட்பான். ரப்புடைய அடி அந்த மாதிரி ஒரு அடி விழும் என்பதை நாம் விளங்கி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஏன் ஃபிரௌனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படவில்லையா? அவருக்கு படிப்பினை இல்லையா? காரூன் செல்வத்தோடு அழிந்தான். காரூன் என்ற கொடியவன் செல்வத்தோடு புதைந்தான். ஆனால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் செல்வத்தை இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. அந்த பாதையில கொடுக்கப்பட்ட செல்வம், ஈமானுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் இன்றும் நிலைத்திருக்கின்றன. அதற்கு உதாரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வக்ஃப் சொத்துக்கள் இன்றும் மக்கா மதீனாவில் நமக்கு தென்படுகின்றன. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வக்ஃப் சொத்துக்கள் இன்றும் நமக்கு மக்கா மதீனாவில் தென்படுகின்றன, மக்காவில் தென்படுகின்றன. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சார்பாக 3000 குடும்பங்கள் வாழ்ந்தன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டதோ அதெல்லாம் நிலைத்திருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று மஸ்ஜிதுடைய இமாமா இருக்கலாம், மதரசாவுடைய நாசிரா இருக்கலாம், யாரா இரி, உண்மையாக இரி, ஹக்காக இரி, அமீனாக இரி, சாதிகாக இரி, கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உஸ்மான் பின் தல்ஹாவை பார்த்து, என்னை தடுத்துட்டீங்க அதிகாரத்துல, ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், அதிகாரம் அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான், அப்புறம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில காலங்கள் கழிந்தன. ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அதே உஸ்மான் பின் தல்ஹா, தடுத்த உஸ்மான் பின் தல்ஹா வந்து நிற்கிறார். காபத்துல்லாவுடைய சாவியை கொடுக்கிறாங்க. நபி அவர்கள் காபத்துல்லாவை சுத்தப்படுத்தினார்கள், தொழுதார்கள், ஸலாத்து ஷுக்ர் தொழுது விட்டு மறுபடியும் அந்த சாவியை கொடுத்தார்கள் உஸ்மான் பின் தல்ஹாவிற்கே. இதுதான் ரசூலுல்லாஹ். பழி வாங்கவில்லை, காலம் முழுக்க பழி வாங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும், எதிரிகளையும் பழி வாங்கவில்லை, யாரையும் பழி வாங்கவில்லை. உஸ்மான் பின் தல்ஹா இடத்திலே ஒப்படைத்தார்கள். இந்த சாவி உம்மிடத்திலே இருக்கட்டும், கியாமத் வரைக்கும் உடைய பரம்பரையிலே இருக்கட்டும். லா யன்ஸிஉஹா இல்ல ஸாலிம். உன்னிடத்திலிருந்து, உன்னுடைய பரம்பரையிலிருந்து யார் புடுங்குவானோ அவன் அநியாயக்காரனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரம்பரையிடத்திலேயே அந்த காபா, தவாப் செய்யக்கூடிய காபா இருக்கிறது, அதனுடைய சாவி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்க ஒரு இஷாராவும் இருக்கிறது, ஒரு அடையாளமும் இருக்கிறது. உன்னுடைய பரம்பரையே வைத்திருக்கும் என்பதற்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய பரம்பரை முழுக்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு அடையாளத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியாக முன் அறிவிப்பாக கொடுத்தார்கள். இன்னைக்கு கூட சவுதியுடைய மன்னராக இருந்தாலும் சரி, காபத்துல்லாவுடைய தலைமை இமாமாக இருந்தாலும் சரி, அந்த சாவி உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வம்சத்தில் தான் இருக்கும். அவர்கிட்ட வாங்கிதான் இவங்க திறப்பாங்க, இல்ல அவர் திறப்பாரு இவங்க உள்ள போவாங்க. எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ஒரு நேரம் அந்த காபத்துல்லாவில் தொழக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆனால் உஸ்மான் பின் தல்ஹா போன்ற பகைவராக இருந்த காலத்தில் தடுத்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காபத்துல்லாஹ் தொடக்கூடாதுன்னு சொன்னவர்கள்,
உஸ்மான் பின் தல்ஹா யாரை பார்த்து? ரசூலுல்லாவை பார்த்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுல்லாவில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சேஃப்டியை கொடுத்த காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் அல்லாஹ் மீது வைத்திருந்த இஅ்திகாத், அல்லாஹ்வின் வைத்திருந்த இஅ்திமாத், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த ஈமான், இஹ்லாஸ், தக்வாவுக்கு அடையாளமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இரையச்சம் நமக்கும் இருக்கும் என்று சொன்னால், இன்று இந்தியாவிலும் சரி மற்ற பகுதிகளிலும் சரி எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அதே ரப்பு தான் இன்னும் இருக்கின்றான், அதே ரப்பு தான் நாளையும் இன்ஷா அல்லாஹ் இருப்பான். அப்படிப்பட்ட ரப் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு சாதாரண விஷயத்துக்காக தொழுகை விடுகின்றோமே, அதுல என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மேலே சொல்லப்பட்ட சம்பவம் தொழுகைக்காக, ஒரு தொழுகை தாமதப்படுத்துவதற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதற்கு செய்தார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தான். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ஒரு தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் தடுக்கப்பட்டார்கள். ஆனால் அதே உஸ்மான் பின் தல்ஹா அவர்களுடைய கையால் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் தஆலா அந்த சாவியை வழங்கினான், கொடுத்தான். மறுபடியும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்து நல்ல விஷயத்தை சொன்னார். கியாமத் வரைக்கும் அந்த சாவி உங்களிடத்திலே இருக்கும், உங்களுடைய பரம்பரையில இருக்கும் சொன்னாங்க. எனவே இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், நமக்கு யார் அநியாயம் செய்தாலும் சரி, நாம் அநியாயம் செய்யக்கூடாது. நாம் ஒருவேளை அல்லாஹ்வுடைய கோட்பாடுக்கு அறியாமல் அநியாயம் செய்து விட்டால் உடனே தௌபா இஸ்திக்பார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு கிடைத்த வெகுமதியை போன்று நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சுப செய்திகளை அல்லாஹ் கொடுத்தானோ, கஅபத்துல்லாஹ்வுக்கே பொறுப்பாளராக ஆக்கினானோ, அப்படி நமக்கும் அல்லாஹ் தஆலா அது அதிபதியாக கூடிய ஒரு தௌஃபீக்கை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவார் என்பது நமக்கு இந்த இரண்டு சம்பவங்கள் மூலமாக பாடமாக, படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஈமானை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.